3/4 கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். அதை நைஸாக இப்போ அரைச்சிக்கணும். அரைக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மை போல் நைஸாக அரைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டு அந்த நைஸாக அராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கேன். இந்த ரைஸ் வந்து சிம்மில் தான் வச்சு சமைக்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய் வேணாலும் விற்றுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். நிறைய டைப்பில் தேங்காய் பால் சாதம் செய்வாங்க, தேங்காய் சாதம் செய்வாங்க. நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக செய்யணும். மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம், அதுக்கு மேலே ஃப்ளேம் வச்சு செய்யக்கூடாது. கட்டாயமாக தேங்காய் எண்ணெய் தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. செய்தால் நல்லாயிருக்கும், கூடுதல் ருசி. எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். வெந்தயம் இருக்கிறதுனால கசக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்குள்ள நல்ல ஒரு மணமும் ருசியும் கொடுக்கும். இப்போது 1 கப்பு அரிசிக்கு 2.25 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அதை அளந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. 2.25 கப்பு தண்ணி. அந்த 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சேன் இல்லையா, அதை இதில் போட்டுடணும். உடனே போட்டுடணும், தனித்தனியாக போடணுன்னா இல்லை. அந்த மிக்சியில் ஊற்றி கொஞ்சம் கழுவி வச்சேன் தண்ணி, அதையும் இதில் ஊற்றி போட்டுடலாம். வெங்காயம் சின்னதாக உள்ள வெங்காயம்னா 1 வெங்காயம். ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும். இந்த அளவு அரிசிக்கு. உரப்புக்கு ஒரு 3 பச்சை மிளகாய். என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, அதனால் காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். போட்டாச்சு. அடுத்தது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சோற்றுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கொதிக்கக்கூடாது. ரசத்துக்கு பொங்கி வர மாதிரி அப்படி இது பொங்கி வரையில் அரிசியை போட்டுறணும். கொதிச்சுட்டா அந்த தேங்காய் பால் வந்து திரண்டு நின்றுக்கும், நல்லா இருக்காது. அதனால் கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ அது அப்படியே அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே பொங்கி வரும். காட்டுறேன். அந்த பொங்கி வரையில் அரிசியை போட்டுறணும். அதோ பொங்கி வருது, லேசாக பொங்குது. இன்னும் கொஞ்சம் பொங்கட்டும். அது சுற்றிலும் பொங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போது அரிசியை போட்டுக்கலாம். அரிசி ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் பொன்னி, அதை நல்லா ஒரு 4 தடவை கழுவிட்டு அப்படியே போட்டுரும். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். தண்ணி இருந்தால் அது கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும். அப்போ என்ன செய்யும், நம்ம இந்த போடுற தண்ணி வந்து அதில் சீக்கிரம் குழஞ்சி போயிடும். இந்த தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம் இல்லையா, சீக்கிரம் குழஞ்சிடும் உள்ளுக்குள்ளே. அதில் அரிசிலையும் தண்ணி இருக்கிறதுனால பிடிச்சிடும் தேங்காய் இருக்கிறதுனால. அதனால் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியம், தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. அந்த நுரைச்சிட்டு அப்படியே நம்ம ரசத்துக்கு வரா மாதிரி அந்த நுரைச்சிட்டு வரும் பொழுது அரிசி போட்டுறணும். இதுதான் ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது. கொஞ்சம் உப்பை பார்க்கலாம். சரியா இருக்கு.
கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சோறு வெந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொறுமை வேணுங்க. சமையலுக்கே பொதுவாக பொறுமை வேணும். ஆனால் இந்த தேங்காய் சோறுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அடியில் பிடிச்சிக்கும் சக்குன்னு தேங்காய் இருக்கிறதுனால. அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிகிட்டே இருக்கணும். இன்க்ரீடியன்ஸு 4 தான். ரொம்ப சுலபமான இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் அது நின்று கிண்டிக்கிட்டே இருந்து அது சமைக்கணும் கொஞ்சம் நேரம். அதுதான் கொஞ்சம் சிரமம்னு சொல்ல முடியாது, பொறுமையாக செய்யணும். இதே பாசுமதி ரைஸில் செய்கிற தேங்காய் பால் சாதம், கிச்சடி ரைஸில் செய்கிற தேங்காய் பால் சாதம், சாதாரணமாக தாளித்து செய்கிறது, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது, நிறையா இருக்குது வெரைட்டி. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இப்போது இது மேலேயே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஏன்னா அந்த உதிராக இருக்கும் சோறு, கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்கும். பத்து நிமிஷம் தம் போடணும். தம் போடுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே பிரியாணிக்கு போடுற மாதிரி போடுறதில்ல. அதனால் அந்த சின்ன பர்னரில் வச்சுருக்கேன்.